நம்ம பாவத்தை குறித்து பேசுவோம், பாவத்தை அறிக்கையிடுவோம், ஆனா விடமாட்டோம். ஹல்லேலூயா. கம்யூனியனுக்கு மாத்திரம் இந்த 3 காரியத்தை சொல்லுவோம். ஆனா இந்த 3வது காரியம் திங்கட்கிழமையில இருந்து நமக்கு மறுபடியும் தொடர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை விட்டுறேன்னு சொல்லுவேன், ஆனா செருப்பு போட்டுட்டு வெளியில போகும்போதே மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ள இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்னைக்கும் உனக்கும் எனக்கும் இரக்கம் செய்யாம இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மன்னி. இந்த 100க்கு அதிபனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். அவனுடைய வேலைக்காரனை உடனே சொஸ்தமாக்கினார். அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்களையும் பாத்திரவான்களாய் தகுதி உள்ளவர்களாய் நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் உங்களை மாற்றதான் கர்த்தர் தாமதிக்கிறாரே தவிர, உங்களை தகுதிப்படுத்த தான் சபைக்கு கொண்டு வந்தாரே தவிர, உங்களை வேதனைப்படுத்த அல்ல. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்தணும், சாதாரணமாய் வைத்து அப்படியே அனுப்புகிறதுக்காக அல்ல. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.